பேதுரு மீனை பிடிச்சு அவன் விற்றான்னா தான் அவங்க பிள்ளைகளை அவங்க காப்பாற்ற முடியும், மனைவியை காப்பாற்ற முடியும், குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க முடியும். விற்றா தான் பணம் வரும். இரவெல்லாம் கஷ்டப்படுறான், ஒன்றுமே அகப்படலை. கடைசியில் நொந்து வேதனையாக இருந்து அவன் தோல்வி அடைந்தவனாக காலி படகை கொண்டு வந்து வலையை அலசி கொண்டு இருக்கிறான். மனசுல பெரிய வேதனை. கர்த்தர் பார்த்துட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு, பேதுருவே படகை ஆழத்தில் தள்ளி வலையை நீ போய் போடு மறுபடியுமா. பேதுரு சொல்ற ஸ்டேட்மெண்ட், ஆண்டவரே இரவு முழுக்க நான் கஷ்டப்பட்டேன், எந்த நேரத்தில் என்ன வகையான மீன் எனக்கு கிடைக்குன்னு எனக்கு தெரியும், இரவு முழுக்க கஷ்டப்பட்டேன், ஆனால் ஒன்றும் அகப்படலை, இருந்தாலும் நம்முடைய வார்த்தையின் படியே நான் போடுகிறேன். வேதம் சொல்லுது, அந்த படகு நிரம்பி இன்னொரு படகு நிரம்பத்தக்க ஆசீர்வாதத்தால் மீன்களால் கர்த்தர் நிரப்பினாராம். பண பற்றாக்குறையோட தேவைகளோட திருமணம் வச்சிருக்கிறேன், பணம் இல்லை. வீட்டை கட்ட பார்க்குறேன், பாதியில நிற்குது. ஏதோ ஒரு காரியத்தை செய்ய பார்க்குறேன், எனக்கு பணம் இல்லை. எதையும் என்னால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. மணி ப்ராப்ளமாக இருக்குது, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்குது. கடன் வாங்கினேன், கொடுக்க முடியாமல் நான் கஷ்டப்படுறேன். எங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் எங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவோம், அதுவும் எங்களால் முடியாமல் இருக்குது. பிரச்சனை பணம் இருந்தால் சால்வ் ஆகும். இது போல் ஒரு பண நெருக்கடியில் என் புருஷன் வேலை பண்ணிட்டு இருந்தார், வேலை போச்சு. என் பிள்ளைக்கு என்ன இல்லை, இப்போ வேலை இல்லை, ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கானவர். கொஞ்சம் பண வசதி எங்காச்சும் வந்தால் நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு வேலையோ ஏதோ சம்பாதிக்கக்கூடிய ஒரு கிருபையை தந்தால் நல்லா இருக்கும். கவலையப்படாதீங்க, என் தேவன் அற்புதங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, நீ சம்பாதிக்க வேண்டிய பலனை தருகிறார்.